குடும்பத்தின் முகமூடி அணிந்த துரோகம் வாழும் உலகில் இரவு காட்டிலும் இருண்ட ரகசியங்களை கடல் தன்னுள் வைத்திருக்கும் இடத்தில் மந்திரத்தை கூட மீறி கருணை வலிமையானதாக இருக்கும் காலத்தில் இன்று நீங்கள் கேட்கப் போவது தன் சகோதரர்களை காப்பாற்றிய ஒரு வணிகரின் கதை. ஆனால் அவர்களால் துரோகம் செய்யப்பட்டவனின் கதை. அடுத்து என்ன நடந்தது என்பதே விசுவாசத்தின் அர்த்தத்தையும் பொறாமையையும் மன்னிப்பையும் சோதிக்கும். இது இரண்டாவது முதியவரும் 2 கருப்பு நாய்களும் பற்றிய கதை. கடல்கள் முழுமையாக வரைபடங்களில் குறிக்கப்படாத காலத்தில் மாலுமிகள் நட்சத்திரங்களை விட வரைபடங்களை நம்பாத நாட்களில் தங்களின் முடிவுகள் அவர்களின் விதியை நிரந்தரமாக வடிவமைத்த காலத்தில், அந்த பழமையான நாட்களில் வணிகர்கள் பாலைவனங்களையும் கடல்களையும் துணிச்சலாலும் நம்பிக்கையாலும் கடந்து சென்றபோது விதி அவர்களுடன் நடந்தது. சில நேரங்களில் அதிர்ஷ்டமாகவும் சில நேரங்களில் அழிவாகவும். அத்தகைய காலத்தில்தான் ஒரு முதியவர் வல்லமை மிக்க ஜின்னின் இளவரசர் முன் நின்றார். அவரின் பக்கத்தில் அமைதியாக 2 கருப்பு நாய்கள் அமர்ந்திருந்தன. அவற்றின் கண்கள் மென்மையானவை, ஆனால் துயரத்தால் நிரம்பியவை. முதியவர் ஆழமாக வணங்கி தன் கதையை ஆரம்பித்தார். இரண்டாவது முதியவர்: ஜின்னின் இளவரசரே, உங்கள் முன் நீங்கள் காணும் இந்த 2 கருப்பு நாய்கள் ஒரு காலத்தில் என் சகோதரர்களாக இருந்தவர்கள். நீண்ட காலத்திற்கு முன்பு அந்த முதியவர் தன் 2 சகோதரர்களுடன் அவர்களின் தந்தை இறந்தபோது ஒவ்வொரு மகனுக்கும் 1000 தங்க நாணயங்களை விட்டு சென்றார். அந்த செல்வத்துடன் மூவரும் வணிகர்களாகி தங்களுக்கென்று கடைகளை தொடங்கினர். ஆரம்பத்தில் அதிர்ஷ்டம் அவர்கள் மேல் சிரித்தது. ஆனால் மூத்த சகோதரன் விரைவில் அமைதி இழந்தான். தூர நாடுகளின் கனவுகளும் விரைவான செல்வத்தின் ஆசையும் அவனது மனதை நிரப்பின. அவன் தனது சொத்துக்களை அனைத்தையும் விற்று தனியாக வெளிநாடுகளுக்கு சென்றான். 1 ஆண்டு கடந்தது. ஒரு நாள் ஒரு பிச்சைக்காரன் முதியவரின் கடைக்குள் வந்தான். அவன் கவனமாக பார்த்தபோது அவன் இதயம் நின்றது போல் ஆனது. அது அவன் சகோதரன். மெல்லியதும் சோர்வுற்றதும் துரதிருஷ்டத்தால் சிதைந்தது. அவன் தன் பயணத்தை பற்றி கேட்க வேண்டாம் என்று வேண்டிக் கொண்டான். அந்த வலி மிகுந்ததாக இருந்தது. ஒரு நொடியும் தயங்காமல் வணிகர் தன் கடையை மூடினார். அவன் சகோதரனை குளிக்க வைத்தார். நல்ல ஆடைகளை அணிவித்தார். வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். பின்னர் கணக்குகளை பார்த்தபோது தன் செல்வம் இரட்டிப்பாகியிருப்பதை கண்டார். உதாரமான மனத்துடன் அதனை 2ஆக பிரித்து அறையை சகோதரனுக்கு வழங்கினார். இவ்வாறு அதிர்ஷ்டம் பறித்ததை அன்பு மீட்டெடுத்தது. சில காலத்திற்கு பிறகு 2வது சகோதரனும் பயணம் செய்தான். எச்சரித்த போதும் அவன் கேட்க மறுத்தான். அவன் பொருட்களை விற்று புறப்பட்டான். 1 ஆண்டு கழித்து அவனும் அவமானத்துடனும் முதல் சகோதரனைப் போலவே திரும்பி வந்தான். மீண்டும் வணிகர் கருணை காட்டினார். அவனுக்கு 1000 தங்க நாணயங்களை மறுபடியும் தொடங்க கொடுத்தார். ஆண்டுகள் கடந்து சென்றன. வணிகர் மெதுவாக வளம் பெற்றார். அவரது சகோதரர்கள் போராடி கொண்டிருந்தனர். இறுதியில் இருவரும் ஒரு யோசனையுடன் அவரிடம் வந்தனர். கடல் வழியாக சேர்ந்து பயணம் செய்து கூட்டாளிகளாக வணிகம் செய்ய விரும்பினர். முதலில் அவர் மறுத்தார். அவர்களின் பழைய தோல்விகளை நினைவுபடுத்தினார். ஆனால் 5 ஆண்டுகள் நீண்ட வற்புறுத்தலுக்கு பிறகு அவர் மனம் மெலிந்தது. பயண தயாரிப்பின் போது ஒரு கவலைக்கிடமான உண்மையை கண்டார்.
முன்னர் கொடுத்த பணத்தை அவர்களின் சகோதரர்கள் அனைத்தையும் வீணாக்கி விட்டனர். ஆனால் அவர் கண்டிக்கவில்லை. மாறாக 3000 தங்க நாணயங்களை ரகசியமாக வீட்டில் புதைத்து மீதியுடன் பயணமானார். கப்பலில் ஏறி நல்ல காற்றுடன் கடலில் புறப்பட்டனர். 2 மாதங்களுக்குப் பிறகு ஒரு செழிப்பான துறைமுகத்தை அடைந்து பெரும் லாபம் ஈட்டினர். அவள் அவரது கையை முத்தமிட்டு தன்னை மணந்து தன்னையும் அழைத்துச் செல்ல வேண்டுமென வேண்டிக் கொண்டாள். முதலில் அவர் மறுத்தார். ஆனால் அவளது தாழ்மை, மென்மையான பேச்சு, விசுவாசத்தின் வாக்குறுதி அவரது இதயத்தை உருகச் செய்தது. அவர் அவளை மணந்து செல்வ செழிப்பான ஆடைகளை அணிவித்து கப்பலில் வரவேற்றார். பயணத்தின் போது அவர் தனது மனைவியை ஞானம் மிக்கவளாகவும் அன்பானவளாகவும் கண்டார். ஒவ்வொரு நாளும் அவரது மகிழ்ச்சி அதிகரித்தது. ஆனால் சகோதரர்கள் அமைதியாக கவனித்தனர். பொறாமை அவர்களின் இதயத்தில் நஞ்சை போல் ஊர்ந்தது. அவரது வெற்றியையும் அவரது கருணையையும் அவரது மகிழ்ச்சியையும் அவர்களால் சகிக்க முடியவில்லை. ஒரு இருண்ட இரவில் அனைவரும் தூங்கிய போது அவர்கள் கொடிய குற்றம் செய்தனர். வணிகரையும் அவரது மனைவியையும் கடலில் தள்ளிவிட்டனர். ஆனால் அவரது மனைவி ஒரு சாதாரண பெண்ணல்ல, அவள் ஒரு தேவதை. அவள் தன் கணவரை காப்பாற்றி ஒரு தூரத்தீவிற்கு பாதுகாப்பாக எடுத்துச் சென்றாள். அதிகாலையில் அவள் உண்மையை வெளிப்படுத்தி சகோதரர்களை மரண தண்டனை கொடுக்க விரும்பினாள். 2வது முதியவர், நான் அவள் கால்களில் விழுந்து அவளை மன்னிக்கும்படி வேண்டினேன். அவரது கருணையால் மனம் மகிழ்ந்த தேவதை அவர்களை உயிரோடு விட்டாள். அவள் அவரை பாதுகாப்பாக வீட்டிற்கு திருப்பி மறைந்தாள். வீட்டுக்குள் சென்றபோது 2 கருப்பு நாய்கள் அமைதியாக காத்திருந்தன. தேவதை மீண்டும் தோன்றினாள். தேவதை, இந்த நாய்கள் உங்கள் சகோதரர்கள். அவர்களின் துரோகத்திற்காக 10 ஆண்டுகள் இவ்வுருவில் வாழுமாறு நான் தண்டித்துள்ளேன். வணிகர் அந்த தீர்ப்பை ஏற்றார். 10 ஆண்டுகள் விரைவாக முடிவடைய வந்தன. இப்போது அவர் தேவதையை தேடி பயணம் செய்தார். சகோதரர்கள் மனித உருவிற்கு திரும்ப வேண்டும் என்ற நம்பிக்கையால்தான். அவர் தன் கதையை முடித்து ஜின்னை நோக்கினார். 2வது முதியவர், ஜின்னின் இளவரசி, இதுவே என் கதை. ஜின் அமைதியாக கேட்டார். பின்னர் கூறினார், ஜின், உன் கதை அதிசயமானது. உனக்காக வணிகரின் தண்டனையில் 1/3 பகுதியை மன்னிக்கிறேன். கருணையாலும் அதிசயத்தாலும் நெகிழ்ந்த ஜின் வணிகரின் உயிரை காப்பாற்றினார். ஒவ்வொருவரும் தங்கள் பாதையில் சென்றனர். வணிகர் அறிவு பெற்றவராக வீட்டிற்கு திரும்பினார். இவ்வாறு முடிந்தது இந்த கதை. பொறாமை தன்னைத்தானே அழித்தது. கருணை பெருகியது. மந்திரத்திற்கும் மேலாக மன்னிப்பு வென்றது. பேராசை இதயத்தை குருடாக்கும். பொறாமை அழிவை தரும். ஆனால் கருணையும் மன்னிப்பும் கடினமான விதியையும் மாற்ற முடியும். அதனால் கவனமாக யோசிக்கவும். தேவதையின் தண்டனை போதுமானதா? 10 ஆண்டுகள் துரோகத்தை அழிக்குமா? பொறாமை கொண்ட இதயம் உண்மையிலே மாறுமா? அந்த இரவில் ஜின்னின் முன் நின்ற மற்ற முதியவர்கள் என்ன கதைகளை கொண்டிருந்தனர்? மந்திரம், விதி, ஞானம், அதிசயம் நிறைந்த மேலும் கதைகளை கேட்க விரும்பினால் எங்களுடன் தொடருங்கள். அடுத்த கதை இன்னும் அதிசயமாக இருக்கலாம். அதுவரை உங்கள் இதயத்தை பொறாமையிலிருந்து காக்கவும் கருணையை உறுதியாக பிடித்துக் கொள்ளவும்.